ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க வரோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில குவாட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். லவ் குவாட்ஸ்னு வச்சுக்கோங்க. சோ இது வந்து லவ் பண்ற பசங்க, இல்ல லவ் பண்ண போற பசங்க, இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, லவ் பண்ண ஆசையா இருக்கவங்க, இவங்க எல்லாம் இதை கேட்டுக்கோங்க. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை அவங்களுக்கு கொடுத்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்ல லவ் பண்ண போறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லி காட்டி இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லவ் பண்ண ஆசையா இருக்குன்னா இதெல்லாம் கேட்டு எது லவ்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிங்க. சோ இந்த மாதிரி லவ் கார்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். இது வந்து பிக்கப் லைனா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா சிங்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகும், எல்லா கமிட்டட்ஸ்க்கு யூஸ் ஆகும், எல்லா மொரட்டு சிங்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகும் வச்சுக்கோங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோக்குள்ள போற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானுக்கு ஆல் போடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ உங்களுக்கு எல்லா குவாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த சைட் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வியூ ஆயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் இஸ் லைக் த விண்ட், யூ கான்ட் see it பட் யூ கேன் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்ஸ் இருக்கு. இது நானே சூஸ் பண்ணதுதான், இது ரேண்டமா செலக்ட் பண்ணது இல்ல. நானே இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நானே சூஸ் பண்ணி வச்சதுதான். இந்த ஒரு குவாட்ஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் வந்து காத்து மாதிரி, காத்தடிச்ச கூடிய அளவு இவருக்கு கிரிஞ்ச் அப்படின்னு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் லவ்னா அப்படிதான் இருக்கும். லவ் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? லவ் இஸ் லைக் த விண்ட்னு போட்டிருக்காங்க. என்ன காரணம், இதெல்லாம் காத்து மாதிரி இருக்கும், உங்களால வந்துட்டு கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது உண்மை, எக்ஸ்பீரியன்ஸ் பட்டதுனால சொல்றேன். ஸோ இதெல்லாம் உண்மைதான். என்ன ரீசன் தெரியாது, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணோம், உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பட் அதுலயே ஏதாவது பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் காத்து காத்து நம்ம வந்து அதை பார்க்க முடியாது, பட் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு குவாட்ஸ்க்காக இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். கிரிஞ்சா இருக்குங்கிறக்காண்டி உடனே வெளியே போயிடுவானா, அடுத்த எனக்கு வந்து நல்லா இருக்கு, ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது குவாட்ஸ் ஒண்ணுமே தெரியலையே. இது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு குவாட்ஸ். அதாவது இது வந்து குவாட்ஸா இல்ல, இது நான் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கூட பழகிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தா இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை குவாட்ஸ்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, லவ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கெட், ஒன்லி வித் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கிவ் விச் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ்னா நீங்க வந்துட்டு இது எனக்கு வேணும், எனக்கு இப்படி பண்ணணும், அவன் இப்படி என்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்துட்டு அவன் அந்த மாதிரி என்கிட்ட பழகணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆசையா இருக்கு, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது காதல் கிடையாது. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. எனக்கு வந்து இந்த பொண்ணுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, இந்த பொண்ணுக்கு லைஃப்ல நடக்கிற சந்தோஷத்துல நான் ஒரு பாட்டாட்டுன்னு ஆசைப்படுறேன். சப்போஸ் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பட் எந்தெந்த விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்க மனசை கஷ்டப்பட்டாம எதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுதோ, அது மூலியமா அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுதான் லவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அதுதான் லவ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது லவ் கிடையாது, இன்ஃபாக்சுவேஷன். அப்ப எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்கலாம், தப்பு இல்ல. ஆனா அது காதலை மீறி போகக்கூடாது, காதல் அந்த ஒரு லிமிட்ல இருக்கணும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லவ் இருக்கணும். சோ இதான் லவ்னு புரிஞ்சுக்கோங்க. சோ மூணாவது குவாட்ஸ், ஆமா 5% தான் இருக்கு சார்ஜ். சோ மூணாவது ஒரு பெஸ்டான குவாட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் இஸ் வென் he gives you a piece of your soul that you never know was missing அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு அமேசிங்கான ஒரு குவாட்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். என்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காதல் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுப்பாங்க, ஆனா அது உங்களோட சோல், அதாவது உங்களோட ஆத்மால ஒரு பகுதியை அவன் உங்களுக்கு தருவான். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த பாதி ஆத்மா அவங்ககிட்ட போயிடுச்சுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எவ்வளவு அமேசிங், வாவ், எவ்வளவு அமேசிங், வாவ். அப்படி இருக்கு, செமையா இருக்கு. ஆக்சுவலா சரியான லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், உங்களை அறியாமையே உங்களோட சோல் ஒரு பகுதி அவங்ககிட்ட இருக்கும். இது வந்துட்டு நான் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தேன், நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ்ல வந்துட்டு அவங்க ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தேன். அது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. உங்க லைஃபை நீங்க உங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாள் என்ன, ஒரு நாள் உங்களை அறியாமலே நீங்க வந்துட்டு ஒருத்தங்கிட்ட விழுந்திருப்பீங்க, இவ்வளவு பிரச்சனை பார்த்துட்டீங்க, இவ்வளவு ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு இருந்தாலும் உங்க ஹார்ட் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அந்த இனி லவ் பண்ணக்கூடாதுங்கிறத மீறி பிரேக் ஆகி நீங்க அவங்ககிட்ட வந்துட்டு பேசுனீங்க, அவங்ககிட்ட பழகிட்டீங்க, அந்த லவ் அவங்ககிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் வேணாம் ஒதுங்கி இருக்கீங்கன்னா, உங்கள ஒரு சோலை அவன் தூக்கிட்டான்னு அர்த்தம். அவனை நீங்க லவ் பண்ணலாம் தைரியமா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஒரு குவாட்ஸ் அமேசிங்கான ஒரு குவாட்ஸ், நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த குவாட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது குவாட்ஸ். சோ அடுத்த குவாட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குவாட்ஸ். என்னன்னா, எது காதல் அப்படிங்கிற ஒரு குவாட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லயே. வாட் இஸ் லவ்? The person you miss the most
when everyone is around அப்படின்னு போட்டிருக்கு. இது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது காதல்? உங்களை சுத்தி எல்லாருமே இருக்கும்போது நீங்க ஒருத்தங்களை மிஸ் பண்றீங்க அப்படின்னா அதுதான் காதல் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது இதை நீங்க ஒரு பர்சனா கூட எடுத்துக்க வேணாம். உங்களை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, பட் உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னா அந்த காதல் நீங்க மிஸ் பண்றீங்கன்னா அந்த மாதிரி நம்ம அன்புக்கானவன ஒருத்தனை வந்துட்டு இல்ல அன்புக்கானவங்களை ஒருத்தங்களை வந்துட்டு எல்லாரும் இருக்கும்போது நம்ம தேடணும்னா அதுதான் காதலர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு அருமையான குவாட்ஸ். 5வது குவாட்ஸுக்கு போலாம். இப்ப 5வது குவாட்ஸ் வந்துட்டு பாத்துடலாம். 5வது குவாட்ஸ் என்னன்னா, ஐ லவ் யூ not because of who you are but because of who I am when I am with you அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா பல அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு நீ யாரு அப்படிங்கறக்காக நான் உன்னை காதலிக்கல, நான் யாருன்னு நானே கண்டுபிடிச்சேன் எப்ப நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம், அழகான ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு நிறைய ஆண்கள் வந்துட்டு இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லா ஆண்களோட சாதனைக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு குவாட்ஸ் தான் இப்படி வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அழகான ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது எனக்குமே பொருந்தும். ஆக்சுவலா குறிப்பிட்ட ஒரு பர்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யார் நம்மளே கண்டுபிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட டேலண்ட் வெளியே வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம அவங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படதான் போறோம், இல்லை அவங்ககிட்ட ஷேர் பண்ணதான் போறோம். வேற யார்கிட்ட ஷேர் பண்றதும் எப்படி இருக்குமோ தெரியல, பட் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்கும். அந்த ஒரு ஆசைக்காகவாவது தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணணும்னு தோணும். அப்படி ட்ரை பண்ணும் போது நிறைய வந்துட்டு சக்சஸ் அமையும். அப்படி சக்சஸ் அமைஞ்சு சாதிச்சவங்க தான் அதிகம். ஸோ இந்த ஒரு குவாட்ஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு குவாட்ஸ் வந்து நீங்க யாருக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ 6வது குவாட்ஸ் பார்க்கலாம். ஹாப்பினஸ் இஸ் ஹோல்டிங் சம்ஒன் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் நோயிங் யூ ஹோல்ட் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு குவாட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அது நமக்காக ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு தோணும். அதே நமக்கு பிடிச்சவங்க நம்ம கைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அந்த உலகமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கிற மாதிரி தோணும்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு குவாட்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே வந்துட்டு வேற எதுவுமே பெருசா இருக்காது. அதாவது லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனை நிறைய நினைச்சிட்டு இருப்பீங்க. லவ் பண்றவங்களுக்கு லவ் ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கும், வேற எதுவுமே பிரச்சனையே தெரியாது. அந்த ஒரு குவாட்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா, எனக்கு அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனும் அந்த பையனும் அந்த பொண்ணும் எனக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு என் உலகமே என் கையில இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்துட்டு நிறைய ஃபேண்டசிக்கான நிறைய வார்த்தை போடுவாங்க. ஆனா அது உண்மை. அது வந்துட்டு ஒரு வார்த்தைக்காக சொல்ல, அது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். வேற எந்த ஒரு விஷயமே பெருசா வந்துட்டு தெரியாது. இதுதான் வந்துட்டு முக்கியம், இதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த ஒரு குவாட்ஸ் வந்துட்டு ஒரு அருமையான குவாட்ஸ். இப்போ வந்து 7வது குவாட்ஸ் போயிடலாம். ட்ரீம் வித்தவுட் ஃபியர், லவ் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கனவை வந்துட்டு லிமிட் இல்லாம காணுங்க, எவ்வளவு நாளும் காணுங்க, பயப்படாம காணுங்கன்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. எவ்வளவு கனவுனாலும் காணலாம், அதுக்கு பயம் தேவையில்லை. யாரும் எதுவும் நினைக்க முடியாது, நம்மளோட கனவு இல்லையா, யாருக்கும் தெரியவும் போறது இல்லை. அதே மாதிரி லவ் வந்துட்டு அளவு இல்லாம பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பிரேக்கப் ஆன நிறைய வந்துட்டு ஃபெயிலியர் ஆன பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி நான் வாழ்க்கையில மீறி வருது அப்படின்லாம் யோசிச்சாங்க. இனி நான் வாழ்க்கையில யாரும் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, காதலுங்கிறது லிமிட் கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. இல்லை இவ்வளவுதான் நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம், இனிமேல் கொடுக்க வேணாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஒருத்தங்க நம்ம ஏமாத்தாங்க, இல்லை நம்ம அதுக்கு வந்துட்டு அது செட் ஆகல அப்படின்லாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பு கொடுக்கல. ஏன்னா அன்பு தீராத ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு நாள் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம லைஃபை ஸ்மூத்தா சர்வே பண்ணி சந்தோஷமா ஹாப்பியான ஒரு ஜேர்னி வாழணும் அப்படின்னா இந்த ஒரு குவாட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 8வது குவாட்ஸுக்கு போயிடலாம். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவாட்ஸ் 8வது குவாட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமா போயிருச்சு. இதை நீங்க யாராவது யூஸ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் குவாட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ லைக் இட் வென் யூ ஸ்மைல் பட் ஐ லவ் இட் வென் ஐ எம் த ரீசன் அப்படின்னு போட்டிருக்கு. செமையான சின்ன குவாட்ஸ், ஆனா அழகான அர்த்தம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நீ சிரிக்கும் போது எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, பட் நான் வந்துட்டு அத ஒரு விஷயத்த நான் காதலிக்கிறேன். எது அப்படின்னா, உன்னோட ஒரு லைஃப்ல ஒரு பார்ட்டில உனக்கு நடந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு காரணமா இருந்தேன் அப்படின்னா அதை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த பொண்ணையோ அந்த ஒரு பையனையே காதலிக்கிறேன்னு போடல, உன்னோட லைஃப்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படிங்கறத நான் காதலிக்கிறேன் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு குவாட்ஸ்ல அழகா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இதுல கடைசி குவாட்ஸ், சோ ஃபர்ஸ்ட் 2வது குவாட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ஒரு பிக்கப் லைனா இருக்கும். இதை நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, அவங்க புரிஞ்சா மட்டும் போதும். புரியுறத வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க குவாட்ஸ் எல்லாமே வந்து சும்மா சொன்னோன்னெல்லாம் செட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் அமையணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். சில
நீங்க வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ்ல இல்ல ரொம்ப ஹைப்பான ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி குவாட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா வந்துன்னா அவ்வளவுதான், உருகிடுவாங்க. செம்ம ஒரு ஃபீல் டச் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூஸ் பண்ண நிறைய இருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த ஒரு குவாட்ஸ்ல எந்த குவாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. 8 குவாட்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரேக் டைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye.